வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3 இயல் 2 முழுக்கல்ல பயிற்சி 2.1 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 10வது கேள்வி, பின்வரும் முழுக்களை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஏறு வரிசை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா சிறிது டு பெருசு. ஏறு வரிசை அப்படின்னா சின்னதுலேருந்து பெருசு எழுதுறது, இறங்கு வரிசை அப்படின்னா பெருசுலேருந்து சின்னது எழுதுறது. நம்ம ஃபஸ்ட்டு விடை எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸில் எந்தெந்த எண்ணு இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மைனஸில் என்னென்ன இருக்குது? -11, -13, -15, -17, -19, -20 இருக்குங்களா. அடுத்து ப்ளஸில் இருக்கக்கூடிய எண் 12, 14 இல்லை டேரெக்டாக போடுறதுனால போடலாம். இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மைனஸில் இருக்கிறது எழுதாச்சுங்களா. நமக்கு தெரியும் மைனஸில் எது பெருசோ அதுதான் சின்னது, எது சின்னதோ அதுதான் பெருசுங்க தெரியுங்களா. அப்போ இருக்கிறதுலே மைனஸில் எதுன்னா 20 தான் பெருசு, அப்போ அதுதான் ரொம்ப சின்னது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 19, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 17, அடுத்து 15, அடுத்து 13, அடுத்து 11ங்களா. ஸோ இருக்கிறதுலே சின்னது. அடுத்து என்னது? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது 12 தான் அடுத்து கொஞ்சம் பெருசு, அதை விட கொஞ்சம் பெருசு, அது சின்னதுலேருந்து தானே பெருசு போகணும். 12 விட பெருசு 14, 14 விட பெருசு 16, 16 விட பெருசு 18. அப்போ இந்த வருஷம் எழுதிடலாங்களா. அப்போ -20, -19, -17, -15, -13, -11. மைனஸில் இருக்க எல்லா எண்ணும் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து பெருசு என்ன? 12, அதை விட கொஞ்சம் பெருசு 14, அதை விட ஒரு கொஞ்சம் பெருசு 16, 18ங்களா. ஸோ அப்படி மைனஸில் எழுதிட்டு நம்ம எழுதும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இது என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு மைனஸில் இருக்க என்ன எழுதிக்கலாங்களா. -28 இருக்குது, -5 இருக்குது, -40 இருக்குது, -1 இருக்குது. அடுத்து இதெல்லாம் மைனஸில் இருக்குது. ப்ளஸில் என்ன இருக்குது? 6 இருக்குது, 8 இருக்குது, 0 இருக்குது, 12 இருக்குது, 4 இருக்குது, 22 இருக்குங்களா. அப்போ இருக்கிறதுலே ரொம்ப சின்னது அப்படின்னா மைனஸில் எது பெரிய எண்ணம் தான் சின்னதுங்களா. அப்போ 40 தான் சிறுசு. அடுத்து இது, அடுத்து -5, அடுத்து -1, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 0, 0க்கு அடுத்து கொஞ்சம் பெருசு அப்படின்னா 4, 4க்கு அடுத்து கொஞ்சம் பெருசு அப்படின்னா 6, 6க்கு அப்புறம் நமக்கு 8, 8க்கு அப்புறம் 12, 12க்கு அப்புறம் நமக்கு என்னது? 22. அப்போ ஃபஸ்ட்டு -40ங்கிற எண்ணு வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா -28, அடுத்து -5, -1, 0, 0, 4, 6, 8, 12, 22. இந்த ப்ளூ கலரில் எழுதிருக்கதா விடை. ரெண்டாவது ஸ்டெப் நீங்கள் போடணுங்கிறது அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா டேரெக்டாக நான் போட்டுருவேன் அப்படின்னாவே போட்டுடலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மைனஸில் எழுதி ப்ளஸில் எழுதி அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணுறோம். இல்லை நான் டேரெக்டாக ஆன்சர் எழுதினாலும் எழுதிக்கலாம். அடுத்து 3வது கேள்வி. ஸோ என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு மைனஸில் இருக்கிறது எழுதுவாங்களா. -100, -1000, -1, -10. அடுத்து ப்ளஸில் என்ன இருக்குது? 10, 100, 0, 10 இருக்குது, 100 இருக்குது, 0 இருக்குது, 1000 இருக்குது, 1 இருக்குங்களா. அப்போ இருக்கிறதுலே மைனஸில் எது பெருசோ அதான் சின்னதுன்னு சொல்லுவாங்களா. அப்போ இருக்கிறதுலே ரொம்ப பெருசுதுன்னா மைனஸில் 1000, 1000 தான் ரொம்ப சின்னது. அதுக்கடுத்து சின்னது 100, அதுக்கடுத்தது 10, அடுத்து -1. அதுக்கடுத்து பெருசு எது? நமக்கு 0, 0க்கு அடுத்து உள்ள பெருசு 1, 1க்கு அடுத்தது பெருசு 10, அடுத்து 100, அடுத்து நமக்கு என்னது? 1000. ஸோ அப்போ வரிசை எழுதிக்கலாங்களா. ஃபஸ்ட்டு இருக்கிறதுல சின்னது எது அப்படின்னா -1000, அதை விட கொஞ்சம் பெருசு -100, அதை விட கொஞ்சம் பெருசு -10, அதை விட கொஞ்சம் பெருசு -1, அடுத்து 0, 0 விட பெருசு என்னென்னா 1, 1 விட பெருசு 10, 10 விட பெருசு 100, 100 விட பெருசு 1000. அப்போ இதுதான் விடை. -1000, -100, -10, -1, 0, 1, 10, 100, 1000. அடுத்து 11வது கேள்வி. பின்வரும் முழுக்களை இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. இறங்கு வரிசை அப்படின்னா பெருசுலேருந்து சின்னது, ஏறு வரிசை அப்படின்னா என்னது? சின்னதுலேருந்து பெருசு. இறங்கு வரிசை அப்படின்னா பெருசுலேருந்து சின்னது எழுதணும். இது என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ்லேருந்து ப்ளஸ் எழுதிக்கலாங்களா. -14, -19, -17 இருக்குது, ப்ளஸில் 4, 27, 15, 0, 11. இது என்ன பண்ணணும்? நம்ம மைனஸ்லேருந்து நம்ம பெருசுலேருந்து சின்னது எழுதணும். இருக்கிறதுல பெருசு எது அப்படின்னா ப்ளஸில் 27 தான் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்த பெருசு எது அப்படின்னா 15. அதுக்கடுத்தது சிறுசு எது அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப பெருசு 27. நம்ம என்ன பண்ணுவோம்? பெருசுலேருந்து சின்னது எழுதணும். அப்போ மிக எண்லேருந்து தான் குறை எண்ணுக்கு போகணும். அப்போது 27, அடுத்து 15, அதுக்கடுத்து கொஞ்சம் சிறுசு எது அப்படின்னா 14, 14 விட கொஞ்சம் சிறுசு 11, அடுத்து 0, 0 விட கொஞ்சம் சிறுசு எது அப்படின்னா நமக்கு
17 மைனஸ் 17 விட கொஞ்சம் சிறுசு மைனஸ் 14, 14 விட கொஞ்சம் சாரி 0 கொஞ்சம் சிறுசு மைனஸ் 9. ஓகேங்களா, 0 கொஞ்சம் சிறுசு மைனஸ் 9, மைனஸ் 9 விட கொஞ்சம் சிறுசு மைனஸ் 14, மைனஸ் 14 விட கொஞ்சம் சிறுசு எது அப்படின்னா 17. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும் 27 வரும், ரெண்டாவது 15, மூணாவது 11, நாலாவது நமக்கு என்ன வரும் மூணாவது 14, நாலாவது 11, 5க்கு 0, அடுத்து ஆறாவது என்ன வரும் மைனஸ் 9, மைனஸ் 14, மைனஸ் 17. இருக்கிறதுலே ரொம்ப சின்னது எது அப்படின்னா மைனஸ் 17 தான். அடுத்து ரெண்டாவது கேள்வி மைனஸ் 99 மைனஸ் 120 அப்படின்னு இருக்குங்களா. ஃபஸ்ட்டு மைனஸில் இருக்கிற எழுதுறோம். மைனஸ் 99 மைனஸ் 120 மைனஸ் 46 மைனஸ் 600. அடுத்து ப்ளஸில் என்ன இருக்குது 65, 78, 400 இருக்குங்களா. இப்போ இருக்கிறதுல பெருசுதுன்னு பார்க்கணும். ஸோ ப்ளஸில் ஃபஸ்ட்டு 400, அதுக்கடுத்து 78, அடுத்து 65ங்களா. இப்போ மைனஸில் இருக்கிறதுல பெருசுது சின்ன எண்ணு தான் பெருசுன்னு சொல்லுவோம். அப்போ மைனஸ் 46, மைனஸ் 46ஓட கொஞ்சம் சின்னது எது அப்படின்னா மைனஸ் 99, அதோட கொஞ்சம் சின்னது எது அப்படின்னா மைனஸ் 120, அதோட கொஞ்சம் சின்னது 600. அப்போ இருக்கிறதுல ரொம்ப சின்னது எது மைனஸ் 600 தான். அப்போ ஃபஸ்ட்டு 400 வரும், அடுத்து 78, அடுத்து 65, அடுத்து மைனஸ் 46, அடுத்து மைனஸ் 99, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் 120, அடுத்து மைனஸ் 600 தான் விடை. அடுத்து மூன்றாவது கேள்வி ஃபஸ்ட்டு மைனஸில் இருக்கிற எழுதிக்கலாங்களா. மைனஸில் என்னென்ன இருக்குது 222 மைனஸ் 444 மைனஸ் 666 மைனஸ் 888ங்களா. ப்ளஸில் என்ன இருக்குது 111 333 555 777 இருக்குது. அப்போ இருக்கிறதுல பெருசு எதுன்னா 777, அதோட கொஞ்சம் சின்னது 500, அதோட கொஞ்சம் சின்னது 333, அதோட கொஞ்சம் சின்னது இதுங்களா. ஸோ அடுத்தது இதை விட கொஞ்சம் இது அப்படின்னா என்னது மைனஸ் 222, இதை விட சின்னது எது அப்படின்னா மைனஸ் 444, இதை விட சின்னது மைனஸ் 600, இதை விட ரொம்ப சின்னது எது அப்படின்னா மைனஸ் 888ங்களா. அப்போ என்ன வருது ஃபஸ்ட்டு 777, அடுத்து 555, 333, 111, அதை விட கொஞ்சம் சிறுசு எது அப்படின்னா மைனஸ் 222, அதை விட கொஞ்சம் சின்னது மைனஸ் 444, அதை விட கொஞ்சம் சின்னது மைனஸ் 666, அதை விட கொஞ்சம் சின்னது மைனஸ் 888. ஸோ இதுதான் 11வது கேள்வியோட விடை. பெருசுலேருந்து என்ன பண்ணுறோம் சின்னதை எழுதுகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.